வரல? அது ஒண்ணு இல்லடா மாப்ள. இப்ப நம்ம யார் வீட்ல இருக்கோம்? மித்ரா ஆண்டி வீட்ல இருக்கோம். அப்பா யார் வீட்ல இருக்காரு? அவரும் மித்ரா ஆண்டி வீட்ல தான் இருக்காரு. இவ்வளவு நாளா உங்க அப்பா யாருன்னு தெரியாம இருந்துச்சா? அதனால நம்ம மித்ரா ஆண்டி வீட்ல இருந்தோம். இப்பதான் ஆதி சார் தான் அப்பான்னு தெரிஞ்சிருச்சுல்ல. அதனால இனிமே அந்த வீட்ல நாம இருக்க தேவையில்லை. அப்ப நம்ம எல்லாரும் எங்க போறோம்? நாம வேற வீட்டுக்கு போக போறோம். நமக்கு வீடு பார்க்கதான் அப்பா போயிருக்காரு. நமக்குனா? நமக்கு மட்டுமா? ஆமாண்டா. நீ, தமிழ், உங்க அப்பா, அம்மா, நானு, லக்ஷ்மி பாட்டி, பெரிய பாட்டி எல்லாரும் இனிமே புது வீட்ல தான் இருக்க போறோம். ஐயா ஜாலி. மனோ, இப்ப எதுக்குடா இவன் கிட்ட போய் சொல்ற? அக்கா, டே மாப்ள, இரு. இந்த போன்ல இந்த இயர்போனை போட்டு கொஞ்ச நேரம் வீடியோ பாரு. அக்கா, நான் பொய்யெல்லாம் சொல்லலக்கா, உண்மையதான் சொல்றேன். டேய், ஏன்டா லூசு மாதிரி பேசுற? அவரை பத்தி தான் நான் நேத்தே உன்கிட்ட சொன்னேன்ல. அக்கா, இப்ப எதுக்கு டென்ஷன் ஆகுற? வேண்டாம் மனோ, தப்பாலாம் எதுவும் யோசிக்காத. வேண்டாம். இல்லக்கா, இதுக்கு முன்னாடி நான் தப்பான எண்ணத்தோட தான் இருந்தேன். ஆனா இப்ப நான் சரியான முடிவை தான் எடுத்திருக்கேன். நீ வேணா பாருக்கா, எண்ணி 10 நாள் உன் புருஷனா எனக்கு ஆதித்யா தான் வேணும், தமிழ் தான் வேணும், பாரதி இல்லாம என்னால இருக்க முடியாதுன்னு உன் பின்னாலே வர வைக்கிறானா இல்லையான்னு பாரு. ஏன் மனோ புரியாம பேசிட்டு இருக்க? அவருக்கு எந்த உண்மை தெரிஞ்சாலும் அது அவர் உயிருக்கே ஆபத்துன்னு நான் எத்தனை தடவை சொல்றது? அக்கா, அப்படி நினைச்சுதான் இவ்வளவு நாள் தப்பான கணக்கு போட்டுட்டு இருக்க. இந்த 5 வருஷமா நீ சொல்ற மாதிரி நடந்திருக்க வாய்ப்பு இருந்திருக்கலாம். ஆனா என்னைக்கு அவர் திரும்ப உன் வாழ்க்கையில வந்து ஆதித்யாவை பார்த்தாரோ அப்பவே அது மாறிடுச்சுக்கா. இப்போ இவன் இல்லாம அவரால கண்டிப்பா இருக்க முடியாதுக்கா. அக்கா, அவர் கிட்டத்தட்ட பாதி கிணற தாண்டிட்டாருக்கா. இதுக்கப்புறம் திரும்ப போனாதான் நீ சொன்ன மாதிரி அவர் உயிருக்கே ஆபத்து வரும். என்ன நம்புக்கா, கண்டிப்பா தப்பு நடக்காது.